Hello friends, welcome to TAF IAS Academy. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம TAF IAS Academyல சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 4 க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாராச்சும் டெஸ்ட் 4 வந்து அட்டெண்ட் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதாவது சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன்ல காம்பஸ் சர்வே அண்ட் தியோடலைட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 4th யூனிட்ல கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து ஒரு 30 क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. The prismatic compass gives அப்படின்றாங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். prismatic compass வந்து பாத்தீங்கன்னா 0 at south end. சவுத் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரின்னு இருக்கும். அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்படியே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ஆங்கிள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறும். சரிங்களா? இப்படி இருக்குன்னு வைங்களேன். 0 at south end அப்படி நீங்க சொல்லுவீங்களா? இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். அப்ப 0 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் எண்ட்ல இருக்கும். சரிங்களா? அதுக்கு அப்புறம் 90 டிகிரி வெஸ்ட் எண்ட், 180 டிகிரி நார்த் எண்ட், 270 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் எண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்ல ரெடியூஸ்டு பியரிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹோல் சர்க்கிள் பியரிங்க்கு தான் வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் gives the whole circle bearing அப்படின்றது தான் கரெக்ட். சரிங்களா? இதுவே சர்வேயர் காம்பஸ்னு கேட்டா நீங்க என்ன அடிக்கலாம்? குவாட்ரண்டல் பியரிங் அடிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லனா ரெடியூஸ்டு பியரிங் அடிக்கலாம். சரிங்களா? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. which of the following is not a temporary adjustment of surveyor compass? surveyor compassல வந்து பாத்தீங்கன்னா leveling, centering, focusing on point இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா வரும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் வராது. அது என்னன்னா adjustment on pivot point இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வராது. சரிங்களா? temporary adjustmentல adjustment on pivot point இது மட்டும் வராது. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது ரொம்ப பேசிக்கான क्वेश्चन. சர்வேயர் டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ல இந்த மாதிரி क्वेश्चनலாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஆர்பி அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆர்பின்றது ரெடியூஸ்டு பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அனதர் நேம் என்னன்னு சொல்லி கேட்டா குவாட்ரண்டல் பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்ரண்டல் பியரிங் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாட்ரண்டா தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட். அதனால அத குவாட்ரண்டல் பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் வந்து ரெடியூஸ்டு பியரிங். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the full form of WCB அப்படின்றாங்க. WCB அப்படின்றது என்னது? ஹோல் சர்க்கிள் பியரிங். ஹோல் சர்க்கிள் பியரிங்கை பொறுத்த வரைக்கும் 0 ல இருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? குவாட்ரண்டல் பியரிங் வந்து பாத்தீங்கன்னா 0 ல இருந்து 90 டிகிரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 5 என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க. क्वेश्चन நம்பர் 5 பாருங்க. in a surveyor compass the graduated ring is attached to அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சர்வேயர் காம்பஸ்ல அந்த கிராஜுவேட்டட் ரிங் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் ஆயிருக்கும். சர்வேயர் வந்து கையில பாக்ஸ் வச்சிருப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற வழி இல்ல. இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சா மட்டும் தான் இந்த மாதிரி क्वेश्चनலாம் மறக்காது. சரிங்களா? சர்வேயர் வந்து கையில பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாரு. இதுவே வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்னு கேட்டா நீடில் அடிக்கணும். சரிங்களா? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 6 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. dip is defined as அப்படின்றாங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஒரு காம்பஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு வெர்டிகலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? வெர்டிகல் ஆங்கிள் which freely suspended needle makes the horizontal plane. சரிங்களா? அதாவது இந்த horizontal planeல வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஆங்கிளுக்கு ஒரு ஆங்கிளை வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. the vertical angle which is freely suspended needle makes with horizontal plane அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? டிப் அப்படின்னு சொல்லலாம். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 7 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. there are 2 ஸ்டேஷன் அதாவது A B 2 ஸ்டேஷன் இருக்கு. எந்த ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது வந்து நம்ம क्वेश्चனை படிச்சு பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபோர் பியரிங் ஆஃப் AB இஸ் AB அப்படின்றாங்க. சரிங்களா? அதான் AB னு ஒரு ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஃபோர் பியரிங் வந்து பாத்தீங்கன்னா அதே AB தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். ரெண்டாவது பாருங்க. the four bearing and back bearing of AB அதான் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பியரிங்க்கும் பேக் பியரிங்க்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும்? 180 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. மூணாவது பாருங்க, the back bearing of AB is BA. சரிங்களா, அதாவது ஃபோர் பியரிங் ஆஃப் ஏபிக்கு ஏபி தான் வரும், பேக் பியரிங் ஆஃப் ஏபிக்கு பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டா வரும். சரிங்களா, அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆல் த போ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 8 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the magnetic bearing of a sun of a noon at a place southern hemisphere. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல 168 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்குதான். சரிங்களா, அப்பனா இதான் சதர்ன் ஹெமிஸ்பியர். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 168 டிகிரி நம்ம என்ன பண்ணணும்? ஆன்டி கிளாக் வைஸ்ல போடணும். அப்ப கரெக்டா இதுல இருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஒரு 90 டிகிரி வருமா, செகண்ட் குவாட்ரண்ட் இது வந்து 180 டிகிரி. அப்ப இந்த போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆகும். அப்ப இது வரைக்கும் 160 டிகிரினா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் எவ்வளவு இருக்கும் கண்டுபிடிங்க பாப்போம். 180ல 168 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா, அப்ப அந்த 12 டிகிரி வந்து ஈஸ்ட நோக்கி இருக்கா வெஸ்ட நோக்கி இருக்கா? இது நார்த், இது ஈஸ்டா, அப்ப வந்து இது ஈஸ்ட நோக்கி தான் இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சிம்பிளான क्वेश्चन தான். சரிங்களா, அடுத்து பாருங்க, क्वेश्चन நம்பர் 9 வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the four bearing of a line AB is found to be 12 degree 24 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது வந்து ஃபோர் பியரிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 12 டிகிரி 24 மினிட்ஸ். அப்ப இதுக்கு பேக் பியரிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேக் பியரிங். இதுல இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேக் பியரிங் அப்படின்னு சொல்லலாமா? அப்பனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டீட்டா என்னவோ அதே தான் இந்த டீட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதே மாதிரி ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டீட்டா என்னவோ அதே தான் இந்த டீட்டா வரும். சரிங்களா, அப்ப இந்த 12 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டீட்டா என்னவோ அதே தான் இந்த டீட்டான்னு சொல்லிக்கலாமா? அப்பனா இது ஒரு 180, இது ஒரு 12 டிகிரி. அப்ப என்ன வரும்? பிளஸ் பண்ணுங்க, 180 டிகிரி பிளஸ் 12 டிகிரி 24 மினிட்ஸ். பிளஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 24, இது ஒரு 2, 192 டிகிரி 24 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். சரிங்களா, அப்ப இந்த டீட்டா என்னவோ அதே தான் இந்த டீட்டா. சரிங்களா, ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 10 வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. if the whole circle bearing வந்து பாத்தீங்கன்னா 324 டிகிரி 24 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெடியூஸ்டு பியரிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இது எத்தனாவது குவாட்ரண்ட்ல வரும்? 4th குவாட்ரண்ட்ல வருமா? இதுல இருந்து இது வரைக்கும் 327 டிகிரி 24 நிமிஷம். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் என்னன்னு தான் கேட்குறாங்க. கண்டிப்பா இது நார்த் வெஸ்ட் தான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா, ஒன்று 32 36 நிமிஷமா இருக்கணும், இல்லைனா 36 32 இருக்கணும். சரிங்களா, அப்ப இதை மைனஸ் பண்ணி போடுங்க. இந்த போர்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 360ல 327 மைனஸ் பண்ணி போட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, இது மைனஸ் பண்ணி பாருங்க, 32 அப்படின்னு சொல்லி எனக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 11. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 11 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. 48 டிகிரி 50 மினிட்ஸ் இண்டிகேட் டேஷ் டைரக்ஷன் டு த டிராவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 48 டிகிரி 50 மினிட்ஸ் அப்படின்றது எந்த டைரக்ஷன்ல வரும்? இது வந்து நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்டா. அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து 0ல இருந்து 90 டிகிரி. அப்ப 48 டிகிரி 50 நிமிஷம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருமா? இந்த இடத்துல வரும். அப்ப இது வந்து நார்த் ஈஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? நார்த் ஈஸ்ட் அப்படின்றது தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 12 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. From the following option, what does the magnetic declination do அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, magnetic declination அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா place to place வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும். சரிங்களா, இதுவே இது ட்ரூ பியரிங்னா எந்த ஒரு பிளேஸை பொறுத்து வேரி ஆகாது. magnetic declination வந்து place to place வேரி ஆகும். varies from the place to place அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 13 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. ட்ரூ மெரிடியன் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ட்ரூ மெரிடியன் அப்படின்றது என்னது? கன்வர்ஜ் அட் எ பாயிண்ட். சரிங்களா, அதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஜ் ஆகும். சரிங்களா, கன்வர்ஜ் அட் எ பாயிண்ட் இஸ் கால்டு போல். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? ட்ரூ மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜ் அட் எ பாயிண்ட் அட்
போல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 14 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. The line AB and BC intersect at B அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? AB னு ஒரு பாயிண்ட்டும் BC and பாயிண்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா intersect ஆகுது. B is measured by theodolite அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் என்னவா இருக்கும்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். I plus del is equal to 180 degree. ஐன்றது இன்க்ளூடட் ஆங்கிள்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த இன்க்ளூடட் ஆங்கிளை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் B ன்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா ஆங்கிள் B பிளஸ் del is equal to 180 degree அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? எனக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். அப்ப del is equal to 180 degree minus angle B அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும் நீங்களே சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 15. The included angle of the traverse are measured by அப்படின்னு சொல்றாங்க. included angle பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே clockwise-ல தான் வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணனும், anti clockwise-ல வராது. இதுக்கு ஆன்சர் வந்து clockwise அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 16 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the process of turning. சரிங்களா? क्वेश्चन நம்பர் 16. The process of turning the telescope, the theodolite vertical plane. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா vertical planeல வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்றாங்களாம். சரிங்களா? swinging transiting னு ரெண்டு இது இருக்குது. swinging அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேன்ல இதான் ஒரு டெலஸ்கோப்னு வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் பிளேன்ல ஒரு டெலஸ்கோப்பை ரொட்டேட் பண்ணீங்கன்னா அதை ஸ்விங்கிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வெர்டிக்கல் பிளேன்ல ஒரு டெலஸ்கோப்பை ரொட்டேட் பண்ணீங்கன்னா அது டிரான்சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹரிசாண்டல் பிளேன் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. வெர்டிகல் ஆக்சிஸை மையமா வச்சு ஹரிசாண்டல் பிளேன்ல ரொட்டேட் பண்ணுவாங்க, அது ஸ்விங்கிங். இதுவே வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் பிளேன், அப்ப ஹரிசாண்டல் ஆக்சிஸை மையமா வச்சு வெர்டிகல் பிளேன்ல ரொட்டேட் பண்ணா அதை டிரான்சிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வெர்டிகல் பிளேன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுவாங்களாம். The process of turning the telescope of a theodolite in vertical plane through the 180 degree அப்படின்னு சொல்றாங்க. ஹரிசாண்டல் பிளேன்னா ஸ்விங்கிங்னு சொல்லலாம், வெர்டிகல் பிளேன்னா டிரான்சிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிரான்சிட்டிங்னாலும் ரிவர்சிங்னாலும் பிளஞ்சிங்னாலும் ஒன்று தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 17 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. The process of turning the telescope about the vertical axis for ஹரிசாண்டல் பிளேன். நீங்க ஆக்சிஸை மைண்ட்ல வைக்காதீங்க, ஆக்சிஸை மைண்ட்ல வச்சீங்கன்னா கண்டிப்பா குழப்பம். பிளேனை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப வெர்டிகல் பிளேன் அப்படின்னு சொன்னா ஸ்விங்கிங். சரிங்களா? வெர்டிகல் பிளேன்னா டிரான்சிட்டிங், ஹரிசாண்டல் பிளேன்னா ஸ்விங்கிங். சரிங்களா? அப்ப ஹரிசாண்டல் பிளேன்னா ஸ்விங்கிங் அப்படின்றதான் கரெக்ட். இதோ பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிரான்சிட்டிங்னாலும் ரிவர்சிங்னாலும் பிளஞ்சிங்னாலும் ஒண்ணுதான் இருக்கேன். சரிங்களா? இது மூணு ஆப்ஷனுமே B C D மூணுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். இதை வச்சே நீங்க ஈஸியா வந்து ஆப்ஷனை ரிமூவ் பண்ணலாம். இப்படி நீங்க ஆன்சர் பண்ணாலும் ஓகே, இல்ல நான் சொன்ன மாதிரி ஆன்சர் பண்ணாலும் ஓகே. சரிங்களா? ஹரிசாண்டல் பிளேன்னா ஸ்விங்கிங், வெர்டிகல் பிளேன்னா டிரான்சிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. क्वेश्चन நம்பர் 18 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. which type of survey is more accurate? கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது வந்து மோஸ்ட் அக்யூரேட் சர்வேன்னு கேக்குறாங்க. காம்பஸா, பிளேன் டேபிளா, செயின் சர்வேவா, தியோடலைட்டா? தியோடலைட் தான் இருக்குதுலே மோஸ்ட் சர்வே. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வே வந்து எல்லாமே படிப்படியாக தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிச்சு. ஃபர்ஸ்ட் பேசிங் அப்படின்றத வச்சு தான் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் செயின் வந்துச்சு, அதுக்கப்புறம் டேப் வந்துச்சு, அதுக்கப்புறம் பிளேன் டேபிள் வந்துச்சு, அப்புறம் லெவலிங் வந்துச்சு, காம்பஸ் வந்துச்சு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியோடலைட் வந்துச்சு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஸ்டேஷன், அப்புறம் ரிமோட் சென்சிங், ஃபைனலா GPS. இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே படிப்படியா டெவலப் ஆகி தான் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அதனால இது மூணுத்தை கம்பேர் பண்ணும்போது தியோடலைட் தான் மோஸ்ட் அக்யூரேட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. क्वेश्चन நம்பர் 19. The error due to eccentricity of inner and outer axis can be eliminated by அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? inner and outer axis அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா reading both vernier and taking mean of true அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 20 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொடுத்திருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. in a surveying telescope cross air are fitted with front of eyepiece அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? in front of eyepieceல தான் வந்து பாத்தீங்கன்னா cross air வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்க. ரெண்டாவது பாருங்க. in a surveying telescope diaphragm held nearer to the eyepiece. diaphragm வந்து பாத்தீங்கன்னா eyepiece-க்கு நியர்ல தான் இருக்கும். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா both 1 and 2 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க. क्वेश्चन நம்பர் 21 என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க.
the image formed by the objective in plane of crosser. In plane of crosser அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து என்ன அடிக்கணும், ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படின்றதான் அடிக்கணும். சரிங்களா, இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 22 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. a imaginary line tangential to the longitudinal curve அப்படின்னு சொல்லியிருக்காங்க. of the level at a center of the bubble tube is அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? சென்டர் ஆஃப் த பபிள் டியூப்னு சொன்னாலே அதை ஆக்சிஸ் ஆஃப் லெவல் டியூப் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆக்சிஸ் ஆஃப் லெவல் டியூப் அப்படின்றதான் கரெக்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 23 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the most reliable method of plotting. ரிலியபிள்னாலும் அக்யூரேட்னாலும் ஒன்று தான்ப்பா. மோஸ்ட் ரிலியபிள் மெத்தட் ஆஃப் பிளாட்டிங் ஆஃப் தியோடலைட் டிராவர்ஸ். அதாவது தியோடலைட் டிராவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிலியபிள் மெத்தட் அப்படின்றத எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் அப்படின்றதான் மோஸ்ட் ரிலியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பை இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட் ஆஃப் ஈச் ஸ்டேஷன் அப்படின்றதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 24 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. In a theodolite traversing method consists in measuring the several angles successively and finally closed the horizontal at the starting point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னா நிறைய ஆங்கிள்ஸ், அதாவது என்ன சொல்றாங்கன்னா செவரல் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணாலே அது ரிட்ரேஷன் மெத்தட் தான். ரிபிட்டேஷன் மெத்தட், ரிட்ரேஷன் மெத்தட்னு ரெண்டு இருக்கு. ரிட்ரேஷன் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா செவரல் ஆங்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் ரிட்ரேஷன் மெத்தட் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 25 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the setting out of curve by two theodolite method involves அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, two theodolite method வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலர் மெஷர்மெண்டா லீனியர் மெஷர்மெண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. two theodolite method அப்படின்றது ஆங்குலர் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அப்ப இதுக்கு ஆங்குலர் மெஷர்மெண்ட் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 26 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. which instrument is used for centering the theodolite in windy condition. சரிங்களா, அதான் ஒரு தியோடலைட்ல சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆப்டிகல் ப்ளூமெட், இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஸ்டேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா வரும். சரிங்களா, நம்ம எப்படி பிளேன் டேபிள்ல சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளம் பாப் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தியோடலைட்லயும் சரி அதே மாதிரி டோட்டல் ஸ்டேஷன்லயும் சரி ஆப்டிகல் ப்ளூமெட் இதை தான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சென்டர்னு சொன்னாலே ஆப்டிகல் ப்ளூமெட்டை அடிக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 27 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. if the telescope of a theodolite is rotated clockwise horizontal plane, அதாவது horizontal planeல வந்து பாத்தீங்கன்னா clockwise-ஆ ரொட்டேட் பண்ணா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? swinging right அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு swinging right அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 28. you have to observe an included angle with a better accuracy than what is the achievable by the vernier. you will prefer the method அப்படின்னு சொல்றாங்க. better accuracy-க்கு வந்து பாத்தீங்கன்னா repetition method தான் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா, better accuracy-க்கு வந்து repetition method இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தணும். இதுக்கு ஆன்சர் repetition method அப்படின்றதான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, the deflection angle of a traversing is equal to அப்படின்னு கேக்குறாங்க. deflection angle அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், included angle plus deflection angle ரெண்டுத்துக்குமே ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு 180 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா வரணும். சரிங்களா, அப்போ எனக்கு தேவை வந்து டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் தான் தேவை. அப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்க்ளூட் ஆங்கிள் அண்ட் 180 டிகிரி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 30 பாருங்க. த டோட்டல் ஆங்கிள் of a deflection of a transition curve is அப்படின்றாங்க. டோட்டல் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரல் ஆங்கிள் டிவைடட் பை 3 அப்படின்றதான் கரெக்ட். சரிங்களா, அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு 30 क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம TAF IAS அகாடமில வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ்ல இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரோவில் பேட்ச். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் TNPSC AE JDO ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன் இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், புதுசா ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் GS ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். டெக்னிக்கல் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் கண்டக்ட் பண்ணுவோம், GS வந்து பைலிங்குவலா நம்ம கொடுப்போம். சரிங்களா, இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கும் நம்ம செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது டிப்ளமோ சிவில் மற்றும்
மட்டும் முடிச்ச ஸ்டூடெண்ட், அதே மாதிரி பிஇ வந்து 4 இயர்ஸ் தமிழ் மீடியத்தில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. அதாவது டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துலையும், அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொஸ்டின் வேணும் அப்படின்ற போல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பேட்சோட நேம் பென்னி குயிக் பேட்ச். இந்த பேட்ச் வந்து என்ன எக்ஸாமுக்கு கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பேட்ச் வந்து தமிழ் மீடியத்தில் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ புதுசாக டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ சிலபஸ் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு. புது சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் கொண்டு போகிறோம். இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் தமிழ் மீடியமாக இருக்கட்டும் ரெண்டு பேட்ச்லையுமே வந்து புது சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகிறோம். சரிங்களா? இந்த பேட்சோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் 9500384300 அப்படி இல்லைனா 6382809713 அப்படி இல்லைனா 8668029422 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. சரிங்களா? 2025 வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நல்ல ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி என்னைக்கு எக்ஸாம் வரும் அப்படின்றத பற்றி சொல்லிட்டாங்க. வேகன்சி பற்றி அப்டேட் பண்ணல, எக்ஸாம் வந்து என்னைக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது மே மந்தில் கால்ஃபர் பண்ணி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் வைக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏஇ ஜேடிஓ ரெண்டு எக்ஸாமுமே. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இது எல்லாத்தையும் முழுசாக பயன்படுத்திக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெஸ்ட் 4 வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டெஸ்ட் 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட், யூனிட் ரிவிஷன் டெஸ்ட் இதை பயன்படுத்தி வரப்போற சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் நீங்க நல்லபடியாக கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.